ஹாய் வணக்கம். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தடவை லிக்விட் ஃபெர்டிலைசர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். இது ரெண்டாவது மெத்தடு. நம்ம மாடி தோட்டத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். பாட்டில் வச்சுருக்க செடிங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்ட்டாக போன பப்பாளி பழம் கொஞ்சம் இருந்தது, அதை நல்லா அரைச்சி வச்சுட்டேன். அப்போது ரொம்ப புளிச்சு போன வேஸ்ட் மோர் இருந்தது, அதையும் அதோட சேர்த்து போட்டுட்டேன். அப்புறம் இது கூட நம்ம நாட்டு சர்க்கரை போடலாம், அப்படி இல்லைன்னா வெல்லம் போட்டுக்கலாம். என்கிட்ட வெல்லம் இருந்தது, ஸோ ஒரு துண்டு வெல்லம் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரொம்ப டைட்டாக மூட வேண்டாம், லைட்டாக மூடி போட்டு வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு டே. செகண்ட் டே வந்து பாருங்கள், இப்படி தான் இருக்கும். செகண்ட் டேயில் இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். டெய்லி ஒரு தடவை கலக்கி விட்டுக்கிட்டால் போதும். பேட் ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லை, பூச்சி கீச்சிலாம் இல்லை. இது மூணாவது நாள். நல்ல நுண்ணுயிரிகள் பெருகி ரொம்ப நிறையா இருக்குது. இது தேர்டு டே. இதை ஒரு பக்கெட்டில் ஊற்றி வச்சுருக்கேன். இது கூட அரிசி கழுவின தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிட்டேன். இப்போது இதை செடிக்கு ஊற்றிடலாம். இதை நல்லா டைல்யூட் பண்ணி, இந்த மாதிரி கொஞ்சம்தான் இருந்தது, ஒரு கப் அளவுக்கு தான் இருந்தது, ஒரு 5-6 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி நல்ல லிக்விடாக இருக்கணும், அப்போ தான் அந்த மண்ணில் இது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகாது. மண்ணை மூடிட்டு இல்லை அங்கே வந்து ஃபங்கஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். எல்லா செடிங்களுக்கும் இதை விட்டுக்கலாம். நம்ம ஈஸியாக மண்ணில் அப்சர்வ் ஆகி செடியெல்லாம் நல்லா வளரும் இந்த ஃபெர்டிலைசர் போடுறதுனால. இது அடிக்கடி போட்டுக்கலாம். இதனால செடியெல்லாம் நல்லா செழித்து வளரும். ரோஜாலாம் நல்லா பூக்கும். மல்லி எல்லா செடிங்களுக்குமே ரொம்ப நல்லது. இந்த செடிக்கு தான் போடணும், இதுக்கு போடக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லா பிளான்ட்ஸுக்குமே போட்டுக்கலாம். இந்த மாதிரி லிக்விடாக இருக்கிறதுனால மண் மேலே லேயாது. இது போட்ட உடனே செடியில் நிறையா பிரான்ச்சஸ் வரும், நிறையா பூ முட்டெல்லாம் வரும். நீங்கள் ரோஸு மல்லி எல்லாம் கட் பண்ணி வளர்க்கணும். ஹாப்பி கார்டன்.